ஹாய் எவ்ரிவன். 30 டேஸ் ஹிந்தி சேலஞ்சில் இன்றைக்கி டே 5. டெய்லியும் நம்ம வந்து ஒரு 5 வேர்ட்ஸும் 5 ஃப்ரேசஸும் பார்த்துட்டே வரோம். ஸோ இதை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டனில் ப்ளேலிஸ்ட் வைக்கிறேன், டே 1லேருந்து பாருங்கள். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ட்ரூத், அதாவது உண்மை. உண்மை அப்படின்றத ஹிந்தியில் சச் அப்படின்னு சொல்கிறோம். சச் அப்படின்னா உண்மை, சச் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். ஓகேவா? நட்சத்திரம் ஸ்டார் அப்படின்றதுக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா தாரா அப்படின்னு அர்த்தம். தாரா அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விண்ட், அதாவது காற்று. காற்றை வந்து ஹிந்தியில் ஹவா அப்படின்னு சொல்கிறோம். ஹவா, ஹவா அப்படின்னா காற்று. ஃப்ளவர், பூ அப்படின்றத ஹிந்தியில் ஃபூல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபூல், பூல் கிடையாது, ஃபூல், ஃபூல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபூல் அப்படின்னா பூ. இன்றைக்கான லாஸ்ட் அண்ட் 5th வேர்டு என்ன அப்படின்னா தீ, ஃபயர். ஃபயரை வந்து ஹிந்தியில் ஆக் அப்படின்னு சொல்கிறோம். ஆக் அப்படின்னா தீ அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி என்ன 5 வேர்ட்ஸ் பார்த்தோமோ அதே 5 வேர்ட்ஸை வச்சு ஒரு 5 ஃப்ரேசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? உண்மை அப்படின்னா சச்சுன்னு பார்த்தோமா. ஸோ உண்மையை பேசு அப்படின்னு சொல்லணுன்னா அதை ஹிந்தியில் சச் போலோ அப்படின்னு சொல்லணும். போலோனா பேசு, இல்லைன்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஸோ சச் போலோ அப்படின்னா உண்மை பேசு, உண்மையை பேசு அப்படின்னு அர்த்தம். ஓகே. நட்சத்திரங்கள் வந்து பிரகாசமாக இருக்குது, ஷைன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்டார்ஸ் ஆர் சைனிங், நட்சத்திரம் வந்து பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹிந்தியில் தாரே சமக் ரஹே ஹே அப்படின்னு சொல்லணும். தாரே சமக் ரஹே ஹே அப்படின்னு சொல்லணும். தாரே அப்படின்னா தாரா அப்படின்னா நட்சத்திரம், தாரே அப்படின்னா நட்சத்திரங்கள். ஓகேவா? சமக்னா பிரகாசமாக இருக்குது, அதாவது சைனிங்காக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து சமக். ஓகேவா? ரஹே ஹைனா பிரகாசமாக இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறது. ஓகேவா? தாரே சமக் ரஹே ஹே அப்படின்னா நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து காற்றுனா ஹவா அப்படின்னு பார்த்தோமா. ஹவா தேஜ் ஹே அப்படின்னா காற்று பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேஜ்னா பலமாக, ஸ்ட்ராங்காக அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹவா தேஜ் ஹே அப்படின்னா காற்று பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபூல், இதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பகுத் சுந்தர் ஹே அப்படின்னா அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பகுத்னா ரொம்ப, சுந்தர்னா அழகாக, ஹேனா இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஃபூல் பகுத் சுந்தர் ஹேனா பூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக் அப்படின்னா தீன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தீயை அணைச்சிரு அப்படின்றத எப்படி சொல்லணும் அப்படின்னா அனைத்து விடு, அதாவது அணைச்சிரு அப்படின்றத புஜா தோ அப்படின்னு சொல்லணும். ஸோ தீயை அணைச்சிருன்றதுக்கு ஆக் புஜா தோ. புஜா தோ அப்படின்னா அணைச்சிரு, புட் அவுட் த ஃபயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இன்றைக்கான 5 வேர்ட்ஸ் அண்ட் 5 ஃப்ரேசஸ் வந்து பார்த்தாச்சு. நம்ம 2 பெய்ட் கிளாஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பெரியவங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் அடல்ட்ஸ், இன்னொன்று வந்து கிட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம், பேசிக் ஹிந்தி ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் மேலே வைக்கிறேன், ஐ பட்டனில் வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணால் போதும். பாய்.